தயவு செய்து ரன்னிங் போகிறவங்க நான் பண்ண தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஹாய் எல்லாரும், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. டே 14. என்னுடைய பேர் வெங்கடேஷ், பர்சன் வித் டிசபிலிட்டி, விஷுவலி சேலஞ்சட் ரன்னர். இன்னைக்கு லாங் ரன் கிடையாது, ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 1.25 மணி நேரம் பேஸில் ஓடலான்ருக்கிறேன். 2 நாளாக நல்ல காய்ச்சல், காலையில் எழும்ப முடியல. ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 6:30 ஆகிடும் நினைக்கிறேன். இன்னைக்கான ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எந்த பக்கம்னா நம்ம சாய்பாபா கோயில் பக்கம் போகலாம், அந்த பக்கம் தான் போகிறோம். இதுக்கு தான் இந்த ரூட்ல நான் வர மாட்டேன். நாய்கள் சங்க தலைவர் இதுக்கு ஒரு பெட்டிஷனை போடுங்கப்பா. பாய். விடிஞ்சிருச்சுல்ல, அதனால அவங்க இடத்த அவங்க பாதுகாக்கிறாங்க, ஜாலியாக காலையில் மஜா பண்ணுறாங்க. 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட் சாய்பாபா கோயில். இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு வாரம் ஆகுது. எப்போ கதிரவா ஒரு வாரமாக எங்கே போயிருந்த? பங்காளி வீட்டுக்கு போயிருந்தியா? ஜாலியாக இருந்தோமே நாங்கள். 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டர். தயவு செய்து ரன்னிங் போகிறவங்க நான் பண்ண தப்பை மட்டும் பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் தான். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஃபீவர் அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டினோன்னே ஒரு டாஸ்க்கு 5 கிலோமீட்டர் தான்டா, அப்புறம் ஏன் நீ வந்து மேலே ஓடுற, இன்றைக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டிஸ் வந்து என்ன தாக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தாண்டினோன்னே 2 நிமிஷம் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்குவோம், நடந்தோ திரும்பியோ போவானான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் இந்த நெகட்டிவிட்டிஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. நெகட்டிவ் வைப் இருக்கும்போது நம்ம உடம்புல நிறைய ரியாக்ஷன்லாம் வரும். வயர் கலக்கிறது, மூட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தலை சுற்றுறது. நெகட்டிவ் வைப் இல்லாமல் ரன் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு விஷயத்த முழு விருப்பத்தோடையும் முழு ஈடுபாடோடையும் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். நம்ம சாய்பாபா கோயில் வழியாக வந்தோன்னா இந்த வழியாக தான் வருவோம். இந்த 4 வழிச்சாலையில் வந்து அப்படியே மறுபடியும் ஒரு 500 மீட்டர் போயிட்டு இதுதான் ரவுண்டானா. இதிலேருந்து என்ன ரிட்டர்ன் போனால் 3 கிலோமீட்டர். டே 14 முடிக்க போகிறோம். லாஸ்ட் 500 மீட்டர். ஃபைனலி டே 14 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பல நெகட்டிவ் தாட்ஸுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்த 14 நாள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு என்னை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு விஷயத்த முதல் முறையாக தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய மோட்டிவேஷனும் சப்போர்ட்டும் ரொம்ப தேவை. பாய்.